வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இது ரொம்ப பாப்புலரைஸ் ஆகிட்டே வருது நாளுக்கு நாள். நிறைய பேர் எங்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த லிங்க் அனுப்பிச்சி விடுங்க. நிறைய பேர் அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க லைக் பண்ணணும். அப்போ தான் இது நிறைய பேருக்கு போய் சேரும். இந்த லைரிக்ஸ் இது ஒரு மென்டல் வெல்னஸ்க்கு ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஐ அப்ரிஷியேட் தி லைரிக்ஸ் ஃபவுண்டர்ஸ். சரி, இப்போது குழந்தைகளை வளரும் பொழுது அவங்களுடைய உருவ அமைப்பு மாறிட்டே இருக்கு. சின்ன குழந்தையா கை குழந்தையாக இருக்கும் பொழுது, அது உட்காரும் பொழுது, தவழும் பொழுது, நிற்கும் பொழுது, நடக்கும் பொழுது, ஓடும் பொழுது, பிரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், காலேஜ், இப்படி வளர்ந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கோம். ஸோ ஃபிசிக்கல் அந்த டெவலப்மெண்ட் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடுது பார்த்த உடனே, இல்லையா? அது வெரி ப்ரெவலண்ட், கண்ணால் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். பட் மனம், அந்த 5 ஸ்டேஜ் நம்ம சொன்னோம் இல்லையா? நம்ம 5 ஸ்டேஜ் நம்ம பார்த்தீங்க இல்லையா? ஓரல், ஆனல், இந்த லேட்டன்ட் ஸ்டேஜ், இல்லையா? அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தோம் நமக்கு, இல்லையா? ஜெனிட்டல் ஸ்டேஜ் இப்படிலாம் பார்த்துட்டே வந்தோம். ஸோ அந்த ஃபேலிக் ஸ்டேஜ் இப்படிலாம். ஸோ இப்படி நாம் ஒரு ஸ்டேஜாக அந்த மைண்டு எந்த விதமான ஒரு ஸ்டாக்னேஷன் இல்லாமல் ஓவர்லேப் ஆகி அப்படி அது சீம்லெஸ்ஸாக அப்படி மேலே வரணும். அந்த மனம் முழுமையாக மெச்சூர் ஆகணும். சைல்டிஷ் பிஹேவியர் நமக்கு தெரிஞ்சு போயிடும். இன்னும் குழந்தையாகவே இருக்குது, இன்னும் மெச்சூரிட்டியே இல்லை, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, எப்படி பழகணும்னு தெரியல, இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். ஸோ உருவத்தை பார்க்கும் பொழுது, உடலை பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி அந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி தெரியுறதும். தாடி மீசை வளர்ந்துருது. ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் அந்த அங்க அமைப்பில் மாற்றம் உருவாகுது, இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம். ஆனால் இந்த மனம் டெவலப் ஆயிடுச்சாங்கிறது எப்படி தெரியும்னா, அவங்க பேசும் முறை, நடந்து கொள்ளும் முறை, ஹேபிட்ஸ், பிஹேவியர், ஆட்டிடியூட், இல்லையா? இதிலிருந்து தான் கண்டுபிடிக்கணும். இது அப்சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு அறிவு வேணும், அவேர்னஸ் வேணும். அந்த விழிப்புணர்வும் அறிவும் இருந்தால் தான் நமக்கு அதில் அட்டென்ஷனே போகும். இல்லைனா நம்ம ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்களோ, ஏன் தான் இப்படி செய்கிறாங்களோ திட்டிகிட்டே இருப்போம். இன்னும் அவங்கள திட்டி மோசப்படுத்துமே தவிர அவங்களுக்கு இருக்கிற குறைய நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம். இதுதான் ரோதனையே. சரி, அப்போது எப்படி அப்சர்வ் பண்ணுறது? மனம் மாறிடுச்சா, மனநோய் வந்திருக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு திங் ஒரு அப்நார்மலிட்டியை நம்ம பார்க்கலாம். நார்மலாக இருக்கிற பையனோ பொண்ணோ அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ரொட்டீன்ஸ் மாறும், வார்த்தைகள் மாறும், செயல்கள் மாறும், கண்ணாமுன்னான் இருக்கும். அப்புறம் சிரிப்பு போயிடும். அந்த ஹியூமர் எப்போ போயிடுச்சோ, அந்த ஹியூமர் போயிடுச்சுன்னா மனம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். நாமளே பார்த்த எடுத்துங்களேன், கோபமாக இருக்கும்போதோ, வருத்தமாக இருக்கும்போதோ, ஒரு ஜெலஸில் இருக்கும், எனி நெகட்டிவ் எனர்ஜி ஃபார் தட் மேட்டர், சிரிக்க முடியுமா? ஏதாவது ஒரு நல்ல பாட்டு இருந்தால் ரசிக்க முடியுமா? நல்ல ப்ரோக்ராம் டிவியில் நம்மளால் அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்? வி ஆர் ஹர்ட். அது மாதிரி சிரிப்பு போயிடும், ஹாஸ்ய பாவம் போயிடும். அடுத்தது மிங்கிளிங் போயிடும். யார் கூடயும் கலந்து பழக மாட்டாங்க, யாரை பார்த்தாலும் மூஞ்ச திருப்பிப்பாங்க, தனியாகவே ரூமில் போய் உட்காந்துப்பாங்க. தனியாக உட்காந்துக்கிறத விட இருட்டு ரூமில் உட்காந்துப்பாங்க. இதெல்லாம் டேஞ்சர், இதெல்லாம் ரெட் சிக்னல், இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அடுத்தது சாப்பாடு, தூக்கம் வித்தியாசமாக இருக்கும். ஒரேடியே தூங்குவாங்க, இல்லை தூங்கவே மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, வாஹா, மைண்ட் லெவலில் ஏதோ சேஞ்சஸ் இருக்குது, அட்வர்ஸ் சேஞ்ச் இருக்குது, முடிவு பண்ணிடலாம். நல்லா ஒத்து கவனிங்க. அதுக்காக குழந்தை பின்னாலேயே போகாதீங்க. கணேஷ் இப்படிலாம் சொல்லியிருக்காரு, அது உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லாதீங்க. நமக்குள்ளேயே அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நாம் எப்படி நிதானமாக அதை அப்ரோச் பண்ணணுமோ பண்ணணும். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.